Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க உளுந்து வடை செய்யறதுக்கான முக்கிய குறிப்புகள் தான் பார்க்க போறோம். இந்த குறிப்புகளை வச்சு நீங்க செய்றீங்களா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிழை இல்லாம உளுந்து வடை செய்து கொள்ள முடியும். வெளியில நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல பஞ்சு போலவும் இருக்கக்கூடிய இந்த உளுந்து வடை செய்யறது நாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உளுந்து வடைக்கு நான் 1/2 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்து 4 மணித்தியாலம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுக்கலாம், ஆனால் அந்த தோலை நீக்கினதுக்கு அப்புறமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி கருப்பு நிறத்தில் உங்களுக்கு உளுந்து வடை வந்துடும். இப்போ 4 மணித்தியாலத்துக்கு அப்புறமாக தண்ணியை வடிகட்டி ஒரு மிக்சர் ஜாரில் நான் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். தண்ணி நீங்கள் ஆகலும் கூட சேர்க்க வேணாம். உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவினுடைய பதம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நான் அதை தண்ணீரில் போட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி தண்ணீரில் போட்டு பார்க்கும் பொழுது அந்த மா நல்லா மிதக்க வேணும், அப்போ தான் அது சரியான பதத்தில் அரைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த மாவோட பச்சை மிளகாய் 3 நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 3 காய்ந்த மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்து கொள்ளலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். பெருஞ்சீரகம் 1/2 தேக்கரண்டி அளவு சேர்த்துருக்கிறேன். இது வடைக்கு நல்ல வாசனை கொடுக்கும். கூடவே நான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அரிசி மாவு 1/4 கப் அளவு. இதுக்கு பதிலாக நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு மாத்திரம் அப்ப சோடா சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ வடை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக வரும். அதிகமாக சேர்த்துக்கொள்ளாதீங்க, 2 பிஞ்ச் அளவு மட்டும் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். அரிசி மா சேர்க்கறதுனால வடையிற மேற்பகுதி நல்ல மொறுமொறுப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை கலந்து விடும் பொழுது உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் தண்ணீர் அதிகம் சேர்த்து அரைச்சிட்டிங்களா இருந்தால் மாவு சரியாக வடை போடுறதுக்கு வராது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவோ அல்லது ரவையோ சேர்த்து அந்த பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். தண்ணீர் கூடினா மாத்திரம், இல்லாட்டி நீங்கள் இதே அளவுக்கு சேர்த்து செய்யலாம். சில பேருக்கு எண்ணெயில் நேரடியாக வடையை போடுறதுக்கு பயமாக இருக்கும். அப்படியான ஆக்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டிக்கு மேலே தண்ணீரையோ எண்ணெயையோ தடவிட்டு அதுக்கு மேலே மாவை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்து கொள்ளலாம். அப்போ கையில் எண்ணெய் தெறிக்குமென்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்காது. ஷேப்பும் ரொம்பவே அழகாக வரும். எல்லா வடைகளும் ஒரே மாதிரியும் வரும். கரண்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் தேயிலை வடியோ அல்லது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரோ அதை எடுத்து நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். இல்லை உங்களுக்கு கையால் ஈஸியாக போட வரும், அந்தளவுக்கு அனுபவம் இருந்தால் நீங்கள் கையால் கூட அழகாக போட்டுக்கொள்ளலாம். வடையினுடைய சைஸ் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ செய்து கொள்ளலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும் பொழுது வடையை போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக நெருப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பொரிய விட வேணும், இல்லாட்டி வெளியில் சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும், உள்ள வடை வேகாமல் வந்துடும். ஸோ போடும் பொழுது எண்ணெய் நல்லா சூடாக இருக்க வேணும். அதுக்கப்புறமாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும். அதோட சரியாக பொரிப்படும் பொழுது அதில் வரக்கூடிய பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித பபிள்ஸுமே உங்களுக்கு அதில் இருக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துடலாம். நல்ல வெளியில் மொறுமொறுப்பான உள்ள நல்ல பஞ்சு போல் இருக்கக்கூடிய வடை ரெடியாகியாச்சு. உள்ளே சேர்க்கக்கூடிய பொருட்களும் அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்களா இருந்தால் வடை நல்லா ஊதி உப்பலாக உங்களுக்கு வராது. அளவுக்கு அதிகமாக சேர்த்து கொள்ளாதீங்க. அது இதில் ஒரு முக்கியமான குறிப்பு. முதல் குறிப்பு நீங்கள் உளுந்தை ஊற வைக்கும் பொழுது 4 மணித்தியாலத்துக்கு மேலே இதை நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. வடையில் ஒரு புளிப்பு தன்மை வந்துடும். அது உங்களுக்கு முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கும். அதோட அரைக்கும் பொழுது அதிக அளவான தண்ணீர் விடாமல் அரைச்சி எடுக்க வேணும். அது 3வது குறிப்பு. 4வது குறிப்பு என்னன்னு சொன்னால் தண்ணியில் நீங்கள் அந்த மாவை போட்டு பார்க்கும் பொழுது அது மிதக்க வேணும். அப்போ தான் நல்ல ஃப்ளஃபியான வடையாக உங்களுக்கு வரும். அது 4வது குறிப்பு. 5வது குறிப்பு அப்ப சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ நல்ல சொஃப்டான வடையாக வரும் உங்களுக்கு.
அடுத்ததாக முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு கையில் போட பயமாக இருந்தால் ஒரு கரண்டி பயன்படுத்தி நீங்கள் அதை நான் காட்டின மாதிரியே வடையை போட்டுக்கொள்ள முடியும். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பொரிக்கும் பொழுது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேணும். போடும்போது அதிகமான நெருப்பில் போட வேணும். அப்போ தான் வடை நல்லா உப்பலாகவும் நல்லா உள்ள வெந்தும் வரும். அடுத்தது அரைக்கும் பொழுது அதிகளவான தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி பதமாக மாவு மாறினால் நீங்கள் அதில் ரவையோ அல்லது அரிசி மாவோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வரும். அடுத்தது அரிசி மாவோ ரவையோ சேர்க்கிறதால உங்களுடைய வடையினுடைய மேற்பகுதி மொறுமொறுப்பாக வரும். சிலர் உளுந்து வடைக்கு மிளகு சேர்த்து கொள்ளுவாங்க, கொத்தமல்லி இலை சேர்த்து கொள்ளுவாங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் சேர்த்து கொள்ள முடியும். ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்குமென்று நான் நம்புகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸை உங்களுக்கு பார்க்க முடியும்.